தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடுமையான சம்பவம் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்தது. சிபிஐ விசாரணையை அடுத்து இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன், வசந்தகுமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீதான வழக்கு விசாரணை கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை, அரசு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதி வாதம் முடிவடைந்ததை அடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரன்பால், பாபு என்கின்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்தார். 12 மணிக்கு தண்டனை விவரம் வெளியிடப்படும் என்றும் நீதிபதி கூறினார். இதனிடையே குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்ற அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பை அடுத்து கோவை நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.